ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இப்போ என்ன படம் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குரங்கு பெடல். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. கமலக்கண்ணன்றவர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் வந்து 4 பசங்க நடிச்சிருப்பாங்க. காளி வெங்கட் வந்து அதில் பையனுக்கு வந்து அப்பாவும் வருவார். இந்த பசங்க படம் இந்த படம்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான். இந்த படத்தில் வந்து 4 பசங்க இருப்பாங்க, ஒரு கிராமத்தில் இருப்பாங்க. அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் லீவ் விடுவாங்க. லீவ் விட்டோன்னே என்னென்ன சேட்டை எல்லாம் பண்ணுறாங்க. 1980 நடக்கிற கதை இது. என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து நேச்சுரலாக காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து காளி வெங்கட்டோட பையன் காளி வெங்கட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நட்ராஜா சர்வீஸ்னு சொல்லி அவர் கேலி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாது. சைக்கிள் ஓட்ட கற்றுக்காம எந்த ஒரு விஷயமா எங்கே போகிறதா இருந்தாலும் நடந்து தான் போவார். அதனால் வந்து அவர் இது போய் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும்னு ஒரு ஆசை. சைக்கிள் வந்து வாடகைக்கு எடுப்பார். அவர் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்க ட்ரை பண்ணுவார். ஆஃப் பெடல் அடிப்பாங்க. அதாவது குரங்கு பெடல் கிராமத்தில் சொல்லுவாங்க. குரங்கு பெடல் அடித்து அவர் சைக்கிள் எப்படி ஓட்ட கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வருது. கடைசியாக வந்து ஒரு சைக்கிள் பந்தயம்லாம் வருது. அதெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது இந்த மாதிரி தான் கதை. பெருசாக நம்ம ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ரொம்ப பெருசாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக ஒரு 4 பசங்களோட கதை. ஒரு பையன் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும். அந்த பையனோட எப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறான், அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் எப்படி கற்றுக்கலாம், அது அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே சின்ன ஒரு கிராமத்தில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து டேரக்டர் வந்து நல்லா அழகாக ஒரு ஸ்க்ரீன் பிளே காமிச்சிருப்பாரு. அந்த ஊரில் வந்து ஒரு மிலிட்ரிக்காக இருப்பார். அவர் தான் வந்து சைக்கிள்லாம் வாடகைக்கு போடுவார். அங்கே சில காமெடிஸ்லாம் அவருக்கு ஒரு குடிகார ரோல் ஒருத்தர் பண்ணியிருப்பார். அவர்லாம் வந்து நல்ல காமெடிலாம் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டியூரேஷன் எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 2 hours தான். இந்த படம் 2 hours தான். பசங்களை பேஸ் பண்ணி தான் போகும். இந்த படம் வந்து தாராளமாக தேட்டரில் பார்க்கலாமா, தாராளமாக இந்த படம் வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் வந்து நம்ம எல்லாருமே வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும். சின்ன வயசில் வந்து எல்லாருக்குமே வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிற நினைவுகள் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இதில் வந்து இந்த பையன் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டு அந்த நினைவுகள்லாம் அந்த ஞாபகங்கள்லாம் வந்து நமக்கும் வரும். அந்த நினைவுகள் எல்லாமே வந்து நமக்கும் வரும். டேரக்டர் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டியாக வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருப்பாரு. ஸ்டோரி பெருசாக இல்லைனாலும் இந்த படத்தில் வந்து ஸ்டோரி நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கலனாலும் அது வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா அந்த 2 ஹவர்ஸ்க்கு வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த பசங்களோட வச்சு நல்லா ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாரு. படம் வந்து தாராளமாக ஒரு பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படத்தில் வந்து ஃபேமிலி டீஸ்லேருந்து யாரும் தேட்டரில் பார்க்கலாம். டோட்டலாக இன்னும் ரேட்டிங் இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம இந்த சேனலில் என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா 3/5. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.